வெல்கம் பேக் டு tutti frutti குக்கிங். இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்படியே வாயில் வச்சதும் கரையுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். 1 கப்பு ரவை எடுத்திருக்கோம், பாம்பே ரவை. அதை லேசாக கை பொறுக்கிற சூடு வரணும், அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். ஆனால் எல்லா இடமும் படுற மாதிரி லைட்டாக வறுத்துக்கணும். இது எவ்வளோ எடுத்தோமோ 1 கப்புனா அதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு நெய் வேணும், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 2-3 ஏலக்காய், 4 ஏலக்காய், அவ்வளோதாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். இது இப்போ 2 நிமிஷம் தான் வருதேன். அதை ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுப்போம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு cashew எடுத்துருப்போம். அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ரவை கொஞ்சம் ஆறி இருக்கும். அந்த முந்திரி வறுத்த நெய்யை நம்ம எடுத்துக்கண்டா தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அந்த ரவையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது நான் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால நான் வீட்டிலே பண்ணிட்டேன். இதே நம்ம 1 கிலோ கிட்ட செய்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து திரிச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ சுகரும் அந்த 4 ஏலக்காவையும் போட்டு அதே ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சுகரும் ஏலக்காவும் பவுட்ரு ஆகிடுச்சு. இது கூட இந்த நம்ம பொடிச்சு வச்ச ரவையும் சேர்த்து திருப்பியும் ஒரு 2 சுற்றி எடுத்துப்போம். அந்த நேரத்தில் நம்ம பாதி அளவுக்கு நெய் எடுத்ததை ஊற்றி ஹீட் தான் பண்ணணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. சூடு வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ரவை, சுகர், ஏலக்காய்லாம் இருக்குது. அதோட இந்த சூடான நெய்யையும் ஊற்றி ஒரு நிமிஷம் வச்சுட்டு மிக்சியில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். அந்த நெய்யோட ஹீட்டு அதில் உள்ள சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி நமக்கு சூப்பராக கிடச்சிரும். இப்போ கொதிக்க நம்ம பிடிக்க தேவையில்லை. இப்போ சூடு கம்மியாக தான் இருக்கும், எல்லாம் ஒன்றா சூப்பராக சேர்ந்து இருக்கும். இப்போ நமக்கு அது சூப்பராக கிடச்சிடுச்சு மாவு. இப்போ அதில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை நல்லா இந்த மாதிரி பொடிச்சிக்கணும். பொடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். நல்ல ஒன்றும் பாதியமாக பிடிக்கிற மாதிரி நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துட்டோம்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிட வேண்டியது தான். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்படி கொஞ்சம் இருத்தி பிடிச்சிட்டோம்னா நமக்கு லட்டு சூப்பராக கிடச்சிரும். உதிரெல்லாம் செய்யாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த ஹீட்டெல்லாம் இருக்குதுல்ல, நெய்யில் உள்ள ஹீட்டு, அப்புறம் சுற்றும்போது சுகர் மெல்ட் ஆகி உங்களுக்கு அழகாட்டு கோட்டிங் கொடுத்துரும். அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரவா லட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.